தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பட்ஜெட் விளக்க கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய சார்பாக இங்கே கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே பட்ஜெட் பற்றி பேசலாம். இந்த பட்ஜெட்டிலேயே ஹைலைட்டு லாஸ்ட் பாலில் வீர தமிழச்சி திருமதி நிர்மலா சீதாராமன் சிக்ஸர் அடித்தது. ஏனென்று சொன்னால் 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது மீண்டும் வருமான வரி கழிவு 2.5 லட்சம் வரை வருகின்ற வருமானத்திற்கு இல்லை. ஸோ தி மேக்ஸிமம் லிமிட்டு அதுக்கு மேலே உண்டு. அதுக்கு பிறகு 2019 அதை பிஜேபி அரசாங்கம் 5 லட்சமாக உயர்த்தியது. 2023 அது 7 லட்சமாக உயர்த்தப்பட்டது. எல்லாரும் இந்த முறை ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த வருமான வரி விலக்கினுடைய அளவு உயர்த்தப்படும். ஆனால் யாருக்குமே 10 லட்சத்துக்கு மேலே கற்பனையே இல்லை. ஆனால் லாஸ்ட் பாலில் ஒரு சிக்ஸர். இது என்னத்துக்கு 5, 7, 9, 12 லட்சம் வரை வருமான வரி கிடையாது. இப்போது இதுக்கு பிரதானமாக 2 பர்பஸ். ஒன்று, மிடில் இன்கம் குரூப், ஃபிக்ஸட் இன்கம் குரூப், குறிப்பாக சம்பளம் வாங்குகின்ற சேலரிடு கிளாஸ், அவங்களுக்கு இன்கம்மை ஒழிக்கிறதுக்கும் வேலை இல்லை, தப்பும் பண்ண முடியாது. ஆனால் வருமான வரி 7 லட்சமாக இருக்குது, வரி விலக்கு லிமிட்டு. ஆகவே அவர்களுக்கு அதிக பயன் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மத்திய அரசு பட்ஜெட்டில் அதை 12 லட்சமாக உயர்த்தினோம். இப்போ சேலரிடு கிளாஸுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 சேர்த்து 12,75,000 ரூபாய் வரை வருமானத்திற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு நேரடியாக 1 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. ஏன்னா எல்லா செக்ஷனுக்கும் அந்த 5 லட்சம் சேலரிடு செக்ஷன் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் கிளாஸ் ஃபார் எவ்ரிபடி லிமிட்டு 12 ஆக்கியிருக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக நேரடி வரி வருவாய் 1 லட்சம் கோடி குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்ததுக்கு பிரதான காரணம், இன்றைக்கி பிஸ்னஸில் ஸ்டாக்னன்சி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் டிமாண்டு கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தா ஒரு 12 லட்சம் வருமானம் வரக்கூடியவருக்கு 60,000 to 80,000 வரை வருமான வரியில் சேமிப்பு ஏற்படும். அது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கையில் பணம். இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கமே அந்த மிடில் கிளாஸ் கையில் பணம் இருக்கணும். அப்போ என்ன ஆகும், மாதத்துக்கு 6,000 ரூபாய் 8,000 ரூபாய். ஸோ தே வில் கோ இன் ஃபார் கன்சியூமர் டியூரபிள்ஸ். அப்போ என்ன ஆகும், கன்சியூமர் டியூரபிள்ஸ் சேல்ஸ் ஸ்பர் ஆகும். அப்போ அதன் மூலமாக ஜிஎஸ்டி வருவாய் ஆக இது வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, அதன் மூலமாக பொருளாதாரம் பலப்படுவது போன்ற விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வரி விலக்கானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில்
விவசாயத்திற்கு சிறு குறு தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் விவசாயத்தில் 3 லட்சம் கோடியாக இருந்த கிராப் லோன், அதாவது 7% வட்டி, அதிலும் காலத்திற்குள் செலுத்தினால் 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், அது சேர்த்து அதை கணக்கில் எடுத்தால் விவசாயிக்கு கிராப் லோன் 4% தான். அது 3 லட்சம் கோடியாக இருந்ததை 5 லட்சம் கோடியாக உயர்த்தி இருக்கிறது. அதே மாதிரியாக ஸ்மால் மீடியம் அண்டு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இயில் அதனுடைய டேர்ன் ஓவர் 300 லட்சமாக இருந்தது 500 லட்சமாக. இப்போ என்னென்னா பல கம்பெனிகள், பல ஸ்டார்ட் அப் யூனிட்ஸு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெஃபினிஷனுக்குள்ளே வரும். அந்த மாதிரி வரும்பொழுது வங்கியில் கொலேட்ரல் இல்லாமல், சொத்து ஈடு இல்லாமல் அவர்கள் கடன் பெற முடியும். இதை அவர்கள் வர்த்தகத்தை விஸ்தரிக்க முடியும். ஆகவே இந்த மாதிரியாக இந்த பட்ஜெட்டு ஒன்று, இந்த பட்ஜெட் டிஃபிசிட் 4.4% ஆஃப் ஜிடிபிக்கு உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால் இது நான் இன்ஃப்ளேஷனரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கூட ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்டு 2.5க்கு கீழே வந்து. ஆகவே பொருளாதாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், மக்கள் கையில் பணம் அதிகமாக கொடுக்கணும்னு நடவடிக்கை எடுத்தாலும் இந்த பட்ஜெட் விலைவாசி உயர்வை, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்போவுமே இன்ஃப்ளேஷனுங்கிறது என்னன்னு சொன்னால், நாளைக்கு வர்ற வருமானத்தை கூட இன்றைக்கே எடுக்கிற மாதிரியாக இன்ஃப்ளேஷன் இட் இஸ் எ க்ரூயலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸேஷன்னு பொருளாதாரத்தில் ஒரு டெஃபினிஷன் உண்டு. காரணம் என்ன? வருமான வரி யாருக்கு? வருமானம் வர்றவருக்கு. ஆனால் விலைவாசி உயர்வால் பாதிப்பு பிச்சைக்காரருக்கு கூட வரும். அவர் வருமானம் இல்லை, வருமான வரி கட்டலை, இருந்தாலும் விலைவாசி உயர்வால் அவரும் பாதிக்கப்படுகிறார். அதனால் பொருளாதாரத்தில் இன்ஃப்ளேஷன் இஸ் தி குரூயலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பட்ஜெட் மிக திறமையோடு, பணவீக்கமும் இல்லாமல், அதையும் கட்டுக்குள் வைத்து இந்த பட்ஜெட்டானது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம வீர தமிழச்சி, நம் மதுரையைச் சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொருளாதாரத்தை மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவதற்கான பட்ஜெட் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே பாராட்டுக்குரியவர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த பொழுது போகலைன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் இருக்குன்னா, இந்த மொழி பிரச்சனை கையில் மாட்டிட்டு முழிக்கிறது. ஸ்டாலினுடைய அறிக்கை இன்றைக்கி வந்திருக்கு. நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுகிறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்குறேன். ஏன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்காரு இன்றைக்கி? நாங்கள் இருமொழி கொள்கை ஏற்பவர்கள். 3வது மொழிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை. அப்படியா? சன்சைன் ஸ்கூலை நீங்கள் சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றணும்னு அங்கே தர்ணா உட்காருங்க. யாரை ஏமாத்துறீங்க? தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். நான் ஏற்கனவே 48 முன்னணி தலைவர்கள், ஆற்காடு வீராசாமி அவர்கள் குடும்பம், துரைமுருகன் அவர்கள் குடும்பம், டிஆர் பாலு குடும்பம், இவங்க எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கின்ற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தின் பட்டியல் நான் 4 வருஷம் முன்னாடியே வெளியிட்டேன். உங்கள் ஸ்கூலுக்கு 3 மொழி 4 மொழி, அதை ஏன் உங்கள் தகப்பனார் கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி? உங்கள் தகப்பனார் மேலே உங்களுக்கு மரியாதையே கிடையாதா? அந்த உங்கள் ஸ்கூலில் சமச்சீர் கல்வியாக மக்களுக்கு கல்வி சேவை தானே சமச்சீர் கல்வி. அதில் நீங்கள் ₹1,00,000 ஃபீஸ் வாங்க முடியாது. வெறும் தமிழ் ஆங்கிலம் மாத்திரம்தான் நான் சமச்சீர் கல்வி தான் நடத்துவேன்னா ₹800 தான் ஃபீஸ் வாங்கலாம். 80,000 வாங்க முடியாது, 1,00,000 வாங்க முடியாது. நீங்கள் காசு சம்பாதிக்க மும்மொழியா? மக்களை ஏமாற்றுவதற்கு இருமொழியும்பீங்களா? சரி,
நாளுக்கு நாள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு இருக்கிறது. அரசு பள்ளியின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அரசு பள்ளிகளிலே 1500 பள்ளிகளுக்கு மேல் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை, மிடில் ஸ்கூல் வரை மாணவர் எண்ணிக்கை இட் இஸ் இன் சிங்கிள் டிஜிட், 10க்கு கம்மியாக இருக்குது. இதை மூடுறதுக்கு அரசாங்கம் திட்டம் போடுது. மாண்புமிகு முதல்வர், நீங்கள் நாளைக்கு இதை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துலையாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரை 1 டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? அங்கே ஏன் இல்லை? மகேஷ் பொய்யாமொழியை வீட்டுக்கு அனுப்புங்கிறேன் நான். மோஸ்ட் இன்காம்பிட்டன்ட் மினிஸ்டர். ஏன் 3.5 வருஷம் 4 வருஷம் பத்தாதா உங்களுக்கு? ஏன் அந்த 9 நம்பர் 8 வகுப்புக்கு ஒரு கிளாஸுக்கு நினைக்காதீங்க, ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் அதை மாற்றுறதுக்கு துப்பு இல்லைன்னா ஒருத்தர் எதுக்கு மந்திரின்னு கேட்குறேன். எதுக்கு மந்திரி? சரி, எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் உங்கள் சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது மாதிரி, கிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது. அங்கே இருக்கலாம்னா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடாது? சரி, அடுத்த ரெட்டை வேடம் 2004லிருந்து 2014 வரை காங்கிரஸினுடைய கூட்டாளியாக திமுக இருந்தது, யூபிஏ சர்க்கார். இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்தது எப்போ? 1985 ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கிறது. இது எல்லாரும் நாம் புரியாமல் இது நியூ எஜுகேஷன் பாலிசி, நோ, அது நார்மல் கிளேச்சரே நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் லோக்கல் லாங்குவேஜ், அடுத்து ஆங்கிலம், 3வதாக ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்டுன்னு 10 வருஷம் நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தப்போ இருந்தது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் கமிட்டி போட்டு, அந்த கமிட்டி இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் சேஞ்சு கொண்டு வந்தது. அது என்ன? ரீஜனல் லாங்குவேஜ், இங்கிலீஷ், 3வது ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்னு இருந்ததை எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்னு கொண்டு வந்திருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னோடய நல்ல நண்பர் தான் வைகோ, அவர் பையன் திருச்சியில் எம்பியாக இருக்கார் இல்லையா, துரை வைகோ. அவரோட பேர குழந்தை தெலுங்கு படிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு? தெலுங்கு படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். தெலுங்கு மொழியின் விரோதிகள். அதே மாதிரியாக இப்போ நாம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கோம். இந்த பகுதியில் கேரளத்தை சார்ந்தவர்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள், ஏன்னா நான் இங்கே கோயம்புத்தூர் மலையாள சபாலே போய் பேசியிருக்கேன். அவங்க குழந்தைக்கு மலையாளம் சொல்லி கொடுத்தா என்ன தப்பு? சரி, இப்போ ஹொசூர், தருமபுரி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், அவங்க குழந்தைக்கு கன்னடம் சொல்லி கொடுத்தா என்ன தப்பு? எனி ஒன் ஆஃப் தி ரீஜனல் இந்தியன் லாங்குவேஜஸ், ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் சொல்லலையே, இதில் திணிப்பு எங்கேன்னு வரும்? நான் கேட்குறேன், ஒரு மொழியை படின்னு திணிக்கிறது எவ்வளோ தப்போ, படிக்காதேன்னு தடுக்கிறதும் அதே அளவு ஃபேசிஸ்ட் டெண்டன்சி. We are not fascist, but whereas Mr. Stalin is a fascist, he wants to prevent people from studying one more language. சரி, இதை விட மோசடி பேர் வழிகளின் அரசாங்கம் இதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் சென்னை மேயர் ஃப்ரான்ஸோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? ஊடக நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கணும். எதுக்கு? சென்னை சிட்டியில் இருக்கிற அரசு பள்ளிகளில் ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. இஃப் தேர் கேன் பி ஃப்ரெஞ்ச் ஃபாரின் லாங்குவேஜ்,
ஒய் நாட் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்? மிஸ்டர் ஸ்டாலின் டெல் மீ. உங்களோட எதேச்சாதிகாரம், ஃபேசிசம் தமிழக மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஏன்னா குழந்தைகள் 6 வயசுக்குள்ளே 4-5 லாங்குவேஜஸ் கற்றுக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள். இப்போ எவ்வளோதான் முக்கினாலும் ஸ்டாலினோட புதுசாக ஒரு மொழி கற்றுக்க முடியுமா? முடியாது. ஆனால் குழந்தைகள் கற்றுக்கும். அதை தடுக்க நீங்கள் யார்? மத்திய அரசாங்கம் ஒன்று ஹிந்தி சம்ஸ்கிருதம் இம்போஸ் பண்ணலையே. அதனால் தயவு செய்து ஸ்டாலின் அவர்கள் இதை இஷ்யூ ஆக்க முயற்சி செய்தால் எங்கள் தர்ணா அந்த நான் ஏற்கனவே சொன்ன 45 பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸ்டாலினோட மகள் நடத்துகிற, செந்தாமரை நடத்துகிற சன்ஷைன் ஸ்கூலில் இருக்கும். அது இப்போ புதுசாக கூட எங்கேயோ பிரான்ச் ஓப்பன் குரோம்பேட்டில் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹிந்தியை சொல்லி பணம் சாப்பிட்றதுக்கு வெக்கமா இல்லையா? அதை தடுப்பீங்களா நீங்கள்? அதனால் உங்கள் திமுக தலைவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நாங்கள் தர்ணா நடத்த வேண்டியிருக்கோம். நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்தாதேன்னு இல்லை, கல்வி சேவை நீங்கள் செய்யணும். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஒரு எள்ளு முனைகளாவது மரியாதை கொடுக்கணும். சமச்சீர் கல்வி உங்கள் தோப்பனார் கொண்டு வந்தது, அதனால் அதை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஆனமலையான் நல்லார் திட்டம் ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு சும்மா ஜாலியாக டூர் போனார் முதலமைச்சர் கேரளாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை பற்றி பேசலை? தமிழக விவசாயிகள்னால் அவ்வளவு சீப்பாக அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் பேச மாட்டிங்களா? உங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வாட் ஹேப்பன் டு தட்? அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வெளியில் இருந்து தானே உள்ளே வந்திருக்கீங்க, கம்மன்னு இருக்குமே. நான் இப்போ தான் ஸ்ரீராம் நகர் போயிட்டு வரேன். வெள்ளலூரில் அந்த குப்பை கிடங்கு கிட்டத்தட்ட 2 கார்ப்பரேஷன் வார்டு பகுதி இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 7500 8000 வீடுகள் இருக்குது. அதே மாதிரியாக வெள்ளலூர் டவுன் பஞ்சாயத்து அதை என்ன சொல்கிறாங்க, முனிசிபாலிட்டி ஆக்க போகிறாங்களா? முனிசிபாலிட்டி ஆக்க போகிறாங்களா? அங்கே 12000 வீடு இருக்குது. டோட்டல் 20000 வீடுகள் இருக்குது. அங்கே எங்கேயாவது மக்கள் வீட்டு கதவை திறந்து வெளில வர முடியுதா? என் காரை விட்டு இறங்குறதே குப்புன்னு நாத்தம். என்னன்னு கேட்டால் சொல்கிறாங்க, இங்கே தான் கோயம்புத்தூரோட குப்பை பூரா போடுறாங்க வெள்ளலூரில். லட்சக்கணக்கான ஏக்கருக்கு குப்பை அங்கே இருக்குன்னு. இதில் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் அதில் என்ன சொல்லியிருக்கு, இந்த ஸ்டாலினுடைய திராவிட மாடல் சர்க்காரை நான் இப்போ போய் அங்கே தாய்மார்கள்லாம் பார்த்துட்டு வரேன். நுரையீரல் தொற்று, பிரஸ்ட் கேன்சர், இதெல்லாம் திராவிட மிருக ஆட்சியில் மக்கள் அவதிப்பட்டு கொண்டாங்க. இட்ஸ் நாட் திராவிட மாடல், திராவிட மிருகங்களின் ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் காசை கொடுத்து 100க்கு 97 சீட்டு உங்கள் கூட்டணி ஜெயிக்கும். உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? மனிதாபிமானமே கிடையாதா? இந்த மக்கள் பூரா இப்படி சாக்கடை நாத்தத்தில் இத்தனை வருஷமாக இருக்காங்களே அப்படின்னு. அதனால் நான் மக்கள்கிட்ட பேசினேன். ஏற்கனவே வீட்டில் கருப்பு கொடி ஏற்றுற போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி மனித சங்கிலி, மிருகங்கள் ஆட்சியில் மனித சங்கிலிக்கு இம்பேக்ட் இருக்குமா? அதனால் இங்கே கார்ப்பரேஷனில் எவ்வளவு பெரிய அயோக்கிய கூட்டம் தமிழ்நாட்டை ஆளுதுங்கிறதுக்கு இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை
அதுக்கு பணம் தனியாக வாங்குறீங்கள்ல. ஹவுஸ் டேக்ஸ் தவிர சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மிருகங்களின் ஆட்சியில் பணம் வசூலிக்கிறீங்க. வாட் ஹேப்பன்? ஏன் நீங்கள் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை? அதனால் இந்த மக்கள்கிட்ட பேசின பிறகு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு நீங்கள் உதவி செய்யணும், எங்களுக்காக எங்கள் பக்கம் நிற்கணும். அதனால் மக்களோட விருப்பம், வரி கொடுக்க மாட்டோம். ஏன்னா இப்போவே எல்லாம் மிடில் கிளாஸ். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் மாவட்ட தலைவர் திரு மோகன் மந்திராஜன் அவர்கள், அவர் தலைமையில் ஒரு கல்யாணம் நிச்சயம் ஆகுது. ஆனால் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த இடத்துல வந்து மாப்பிள்ளை வீட்டை பார்த்துட்டு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கல்யாணம் நின்று போச்சு. அட பாவிகளா, உங்கள் திராவிட மாடல் ஆட்சி இவ்வளவு மிருகத்தனமானதாக இருக்குமா, கேவலமானதாக இருக்குமா? நான் கேட்குறேன், மொழியை வச்சு அரசியல் தகுடு திருத்தம் பண்ணுற மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, 24 மணி நேரத்தில் இதுக்கு தீர்வு காண உங்களுக்கு வக்கு இருக்கா, துப்பு இருக்கா, திறமை இருக்கா, திராணி இருக்கா? மக்கள்லாம் மிருகங்களா? உங்களுக்கு ஓட்டு வேணும், காசை கொடுத்து ஓட்டு வாங்குவீங்க, அதுக்கப்புறம் மக்களை மதிக்க மாட்டிங்களா? அதனால் அந்த வெள்ளலூர் டவுன் பஞ்சாயத்து மற்றும் அந்த 2 கார்ப்பரேஷன் வார்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து டியூஆரை வரி கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக மக்கள் மத்தியில் இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது பட்ஜெட்டில் வந்து ஒவ்வொரு வருஷம் நம்ம மத்திய அரசாங்கம் பட்ஜெட் போடுறாங்க சார், ஆனால் மாநிலத்துக்கு வந்து சேர்வது இல்லை அப்படிங்கிறது. அது கொடுக்கலாம் விவசாயத்தில். இனிமேல் இந்த விவசாயத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் விடுபட்டு இருக்காங்க. அந்த பட்டியலில் கூட தயார் பண்ணிட்டு தர்றாங்க. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இங்கே தமிழ்நாட்டில் தான், மற்ற மாநிலங்களை நான் கேள்விப்படலை. போலியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த விவசாயி கொடுக்குற 4 மாதத்துக்கு ஒரு 2000 ரூபா, வருஷத்துக்கு 6000 ரூபாயை இங்கே இருக்கின்ற தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகளின் துணையோடு திருடி இருக்கிறார்கள். அதை அக்கௌண்ட்டில் திருப்பி செலுத்த சொல்லி ஆர்டர் போட்ட பல மாவட்டங்கள் இருக்குது. விழுப்புரம், அரியலூர், அந்த மாதிரி மாவட்டங்கள். அதனால் நீங்கள் சொல்கிறது சரிதான். எந்த திட்டமும் தமிழ்நாட்டில் மக்களுக்கு போய் சேருவது இல்லை. ஆகவே மத்திய அரசாங்கத்தோடு இது பற்றி பேச ஒரு யோசனை இருக்குது. அதாவது மத்திய அரசின் திட்டங்களை கண்காணிக்க மாவட்டங்களிலே ஒரு குழு போடப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய சஜஷன் பல பேர்ட்டேருந்து வந்திருக்கு. அதனால் இது மத்திய அரசாங்கத்திடம் தெரிவிக்கப்படும். தமிழக வெற்றி கழகமாகட்டும் சீமானாகட்டும் இந்த புதிய கல்விக் கொள்கைகள் போராட்டம் நடத்தப்படும். நான் என்ன சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஃபேன்சி, நாம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு. அதுதான் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற மிகப்பெரிய மூட நம்பிக்கை. அதனால் எல்லாரும் அதை பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த கல்விக் கொள்கையில் நீங்கள் தாவேக்கா சொன்னதுனால கேட்குறேன், மிஸ்டர் விஜயோட குழந்தை எங்கே படிக்குது? இருமொழி கொள்கையிலையா, சமச்சீர் கல்வியிலையா? டெல்மி. இந்த மந்திரிகள், கார்ப்பரேஷன் வார்டு கவுன்சிலர் யாராவது தன் குழந்தைய சமச்சீர் கல்வியில் சேர்த்துருக்காங்களா? எல்லாரும் சாதாரண வார்டு கவுன்சிலருங்க, பெரிய லீடர்ஸ் இல்லை திமுகவில். அவங்க எல்லாரும் இந்த மும்மொழி கொள்கை பள்ளிக்கூடம் வச்சு பணத்தில் புரண்டுகிட்டு இருக்காங்க. உங்கள் குழந்தைகள்லாம் மும்மொழி படிக்கும், 4 மொழி படிக்கும், வெளிநாட்டில் படிக்கும். ஆனால் சாதாரண இவங்க எங்கே தடுக்கிறாங்க? ஓரளவு மிடில் கிளாஸ் அண்ட் எபவ் இருக்கிற அவங்களோட குழந்தைகள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கிறதை இவங்களால் தடுக்க முடியலை. ஆனால் கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் ஏழை தொழிலாளி விவசாயியின் குழந்தைகளை நீங்கள் குறவளைய நெருப்பீங்க. படிக்காதே. என்ன புத்திசாலித்தனம் இது? யாராக இருக்கட்டும், அது இட்ஸ் நாட் ஃபார் மிஸ்டர் விஜய். இந்த இருக்கின்ற இருமொழி கொள்கை நாங்கள் தொடர்வோங்கிறவங்க எல்லாரும் நாளை காலை
உங்கள் குழந்தைய அந்த ஸ்கூல்லேருந்து விட்ரா பண்ணி முனிசிபல் ஸ்கூலில் சேருங்க. என் பேரம்பேத்தி கூட சென்ட்ரல் ஸ்கூலில் படிக்கிறது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான். ஆனால் உங்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து என் குழந்தைய படிக்க வைக்க முடியாது. யார் 1 லட்சம் பணம் கொடுக்கறது? இது வருஷத்துக்கு 3000 4000 ஃபீஸ். அதனால் ஏழை எளிய குழந்தைகளை வஞ்சிக்கின்ற இந்த வேஷதாரிகளை இந்த தேர்தலில் இந்த லாங்குவேஜ் பாலிசி வில் பி ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு எலெக்ஷன். போட்டு பார்ப்போங்கிறேன் நான், போட்டு பார்ப்போம் இந்த ஏழை எளிய மக்களின் விரோதிகளை அப்படிங்கிறது என் எண்ணம். எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து இதெல்லாம் கைது போட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் போடுறாங்க? எந்த ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி தடை இல்லை. ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்குது. கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, எல்லா மாநிலத்துலேயும் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன் இது பெங்காலில் இல்லையா? பெங்காலில் இருக்குது. எல்லா இடத்துலையும் அது 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. நான் கேட்குறேன், பாண்டிச்சேரி வந்து பொலிட்டிக்கலி வி கேன் சே பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. பாண்டிச்சேரியில் நவோதயா வித்யாலயா இருக்குது, 2 நவோதயா பள்ளிகள். அது ரெசிடென்ஷியல் ஸ்கூல், உண்டு உறைவிட பள்ளிகள். அங்கே எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி இலவசம். அங்கே தமிழ் இல்லையா நவோதயா ஸ்கூலில்? அது மட்டும் இல்லை, 1967 வரை எந்த குழந்தையும் தமிழ் படிக்காமல் 6ஆம் கிளாஸ்க்கு வர முடியாது. அப்போதெல்லாம் 6ஆவதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ஃபார்ம். முத 67 ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு வந்த துரதிருஷ்ட ஸ்டூடெண்ட்டு நான் தான். ஏன்னா எனக்கு முதல் கிளாஸ் வரைக்கும் எல்லோரும் ஹிந்தி படித்தாங்க, ஆனால் நான் படிக்கலை. ஆனால் எனக்கு வேலை, நான் சிஏ முடித்ததும் மத்திய பிரதேசத்தில் கிடச்சிது. அங்கே போனதும் எல்லாரும் ஹிந்தியில் வந்து பேச வருவாங்க. அப்போ உடனே அவங்கள்ட்ட முஜே ஹிந்தி நஹி மாலும். நான் கற்றுக்கிட்ட முதல் ஹிந்தி வார்த்தை என்ன? முஜே ஹிந்தி நஹி மாலும். ஏன்னா அவர் ஃபர்தராக பேசுகிறத நிறுத்துறதுக்காக. அந்த மாதிரி தலைமுறைகளை கெடுத்த தீய ஆட்சி இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி. உங்கள் குழந்தை படிக்குதே, நான் சொல்கிறேன், வெக்கம், மானம், ஈசர், ரோசம், சூடு, சுரணை ஏதாவது இருந்தால் இந்த இருமொழி கொள்கை பேசக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் 24 மணி நேரத்தில் உங்கள் குழந்தைகளை இப்போ படிக்கிற இன்ஸ்டிடியூஷன்லேருந்து விட்ரா பண்ணி டிசி வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரு. அப்போ நீங்கள் யோக்கியமானவர்கள், நேர்மையானவர், நல்லவர், மக்கள் நலம் விரும்புவர் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன், பகிரங்கமாக அறிவிப்பேன். நாளைக்கு மிஸ்டர் விஜய் வெளிநாட்டில் எங்கே தன் குழந்தை படித்தாலும் விட்ரா பண்ணுங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூலில் சேருங்க. ஸ்டாலின் அவர் செய்யணும், கனிமொழி அவர் செய்யணும், எல்லாரும் செய்யுங்க. தமிழ் ஏழை எளிய தமிழ் மக்களின் துரோகிகள் இந்த தலைவர்கள் அத்தனை பேரும், அது யாராக இருக்கட்டும். ஐ எம் லீஸ்ட் பாதர். நன்றி.